ஹாய் வணக்கம். இன்னைக்கு 77வது நாளுக்கான 70 கேள்விகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டாபிக் வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல் அறிதல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து தாவியது அப்படின்னு என்ன சொல்றோம்? தாவு. அதுபோல தாழ்வு அப்படின்னா தாள், தாள். திறந்தது அப்படின்னா திற. அதுபோல திருத்தினான், திருத்தினான் அப்படின்னா திருத்து. தீய்ந்தது அப்படின்னா தீ. தீர்ந்த அப்படின்னா தீர். அதுபோல துடைத்தான் அப்படின்னா துடை. துறவு அப்படின்னா துற. அதுபோல தூங்கின அப்படின்னா தூங்கு. துயின்றான் அப்படின்னா துயில். ஸோ, அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். தாவியது அப்படின்னா தாவு. தாழ்வு அப்படின்னா தாள். திறந்தது அப்படின்னா திற. திருந்தினான் அப்படின்னா திருத்து. தீய்ந்தது அப்படின்னா தீ. அதுபோல தீர்ந்த அப்படின்னா தீர். துடைத்தான் அப்படின்னா துடை. அதுபோல துறவு அப்படின்னா துற. அதுபோல தூங்கினான் அப்படின்னா தூங்கு. துயின்றான் அப்படின்னா துயில். அடுத்த டாபிக் போகலாம். இருபொருள் குறிக்கும் சொற்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்க பாருங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து மாதிரம் அப்படின்னா என்ன சொல்றோம்? மலை மற்றும் ஆகாயம். அதுபோல மனை அப்படின்னா வீடு மற்றும் மனைவி. மறை அப்படின்னா மான் மற்றும் தவளை. அதுபோல மாலை அப்படின்னா காலம் மற்றும் பூமாலை. அதுபோல மதலை அப்படின்னா மதலை அப்படின்னா தூண் மற்றும் குழந்தை. கோடு அப்படின்னா தந்தம் மற்றும் கொம்பு. கேளல் அப்படின்னா பன்றி மற்றும் நிறம். கேசரி அப்படின்னா சிங்கம் மற்றும் இனிப்பு. அதுபோல் மேனி அப்படின்னா உடல் மற்றும் நிறம். மேதி அப்படின்னா எருமை மற்றும் நெற்களம். இதில் மேதி வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அது கவனமாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ, அப்போ இதில் இன்னொரு முறை பார்த்துடலாம். மாதிரம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? மலை மற்றும் ஆகாயம். மனை அப்படின்னா வீடு மற்றும் மனைவி. மறை அப்படின்னா மான் மற்றும் தவளை. மாலை அப்படின்னா காலம் மற்றும் பூமாலை. மதலை அப்படின்னா தூண் மற்றும் குழந்தை. கோடு அப்படின்னா தந்தம் மற்றும் கொம்பு. கேளல் அப்படின்னா பன்றி மற்றும் நிறம். அதுபோல் கேசரி அப்படின்னா சிங்கம் மற்றும் இனிப்பு. அதுபோல் மேனி அப்படின்னா உடல் மற்றும் நிறம். மேதி அப்படின்னா எருமை மற்றும் நெற்களம். ஸோ, அடுத்தது படிக்கலாம். பொருத்தமான இடங்களில் அடைமொழியிட்டு சொற்றொடரை விரிவாக்குக. பொருத்தமான இடங்களில் அடைமொழியிட்டு சொற்றொடரை விரிவாக்குக. இப்போ புத்தகம் படிக்கலாம். நல்ல, ஆழ்ந்து, நாளும், தேர்ந்து, மகிழ்ந்து, உணர்ந்து. ஸோ, இதையெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல நிரப்பலாம்னு சொல்லி பார்க்குறோம். நான் டைரெக்ட்டா ஆன்சர்ஸ் போயிடுறேன். ஸோ, இப்போ எடுத்த உடனே நல்ல புத்தகம் படிக்கலாம். நல்ல புத்தகம் ஆழ்ந்து படிக்கலாம். அதுபோல நல்ல புத்தகம் நாளும் படிக்கலாம். நல்ல புத்தகம் மகிழ்ந்து படிக்கலாம். நல்ல புத்தகம் உணர்ந்து படிக்கலாம். ஸோ, அப்போ அது எல்லாத்தையுமே அதுக்குள்ளே வச்சு வச்சு பொருத்துற மாரி ஒரு பதில் சொல்லியிருக்கோம். அதுபோல் அடுத்து ஓடி ஆடி மாலையில் சேர்ந்து திடலில் அனைவரும். அப்போ எப்படி சொல்கிறோம்? ஓடி ஆடி விளையாடுவது நன்று. அதுபோல் மாலையில் விளையாடுவது நன்று. அதுபோல் அடுத்து என்ன இருக்குது? சேர்ந்து விளையாடுவது நன்று. திடலில் விளையாடுவது நன்று. அதுபோல் அனைவரும் விளையாடுவது நன்று. ஒரு ஈஸியான ஏரியா தான். பட் அதுலேயுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஏரியா கொண்டு வந்திருந்தோம். ஸோ, நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள். அதுபோல் அடுத்தது பப்ளிஷர் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? வெளியிடுபவர் அல்லது பதிப்பாளர். ரிவைஸ்டு எடிஷன் அப்படின்னா திருத்த பதிவு. ரீ எடிஷன் அப்படின்னா மறுபதிப்பு. ரிப்போர்ட்டர் அப்படின்னா செய்தியாளர். ரிவ்யூ அப்படின்னா மதிப்புரை. ரிம்பிள் அப்படின்னா சிற்றலை. சிற்றலை. டெலிஜென்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. டெலிஜென்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. விட் அப்படின்னா மிக சிறிய அளவு. எவிக்ட் அப்படின்னா அகற்று. ப்ரௌசர் அப்படின்னா உளவி. ஸோ, இன்னொரு முறை பார்த்துடலாம். கலைச்சொற்கள். கலைச்சொற்களில் பப்ளிஷர் அப்படின்னா வெளியிடுபவர் அல்லது பதிப்பாளர். ரிவைஸ்டு எடிஷன் அப்படின்னா திருத்த பதிவு. ரீ எடிஷன் அப்படின்னா மறுபதிப்பு. ரிப்போர்ட்டர் அப்படின்னா செய்தியாளர். ரிவ்யூ அப்படின்னா மதிப்புரை. ரிம்பிள் அப்படின்னா சிற்றலை. அதுபோல் டெலிஜென்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. டெலிஜென்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. விட் டபிள்யூஹெச்ஐடி விட் அப்படின்னா மிகச்சிறிய அளவு. எவிக்ட் அப்படின்னா அகற்று. எவிக்ட் அப்படின்னா அகற்று. ப்ரௌசர் அப்படின்னா உளவி. ப்ரௌசர் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? உளவி. ப்ரௌசர் அப்படின்னா உளவி. சரி. ஸோ, அடுத்தது பார்க்கலாம். பொருளுக்கான உவமை. பொருளுக்கான உவமை. வளர்பிறை போல அப்படின்னு என்ன சொல்கிறோம்? வளருதல். கீரியும் பாம்பும் போல் பகை. அதுபோல் அடுத்தது நகமும் சதையும் போல். நகமும் சதையும் போல் நட்பு அல்லது நெருக்கம். ஆமை போல அடக்கம். ஆமை போல அடக்கம். உடுக்கை இழந்தவன் கைபோல நட்பு. உடுக்கை இழந்தவன் கைபோல நட்பு. சூரியனை கண்ட பனி போல விலகுதல். சூரியனை கண்ட பனி போல விலகுதல். அச்சில் வார்த்தார் போல அப்படின்னு என்ன சொல்கிறோம்? உடன்பிறப்பு அல்லது இரண்டும் ஒரே மாதிரி. அச்சில் வார்த்தார் போல அப்படின்னா உடன்பிறப்பு அல்லது இரண்டும் ஒரே மாதிரின்னு சொல்கிறோம். ஊருணி நீர் நிறைந்தற்று அப்படின்னு என்ன சொல்கிறோம்? நல்ல குணமுடையவன் செல்வம். நல்ல குணமுடையவன் செல்வம். நூலை போல சேலை அப்படின்னு என்ன சொல்கிறோம்? தாயை போல பிள்ளை.
தாயை போல பிள்ளை. அதுபோல் அனிச்சம்பூ அப்படின்னு என்ன சொல்கிறோம், விருந்தினர். ஸோ ப்ராப்பராக வந்து இது பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன சொல்கிறோம், வளர்பிறை போல வளர்தல், கீரியும் பாம்பும் போல பகை, அதுபோல் நகமும் சதையும் போல நட்பு அல்லது நெருக்கம், ஆமை போல அடக்கம், அதுபோல் உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு, சூரியனை கண்ட பனி போல விலகுதல், அச்சில் வார்த்தார் போல உடன்பிறப்பு மற்றும் இரண்டும் ஒரே மாதிரி, ஊருணி நீர் நிறைந்தற்று அப்படின்னா நல்ல குணமுடையவன் செல்வம், நூலை போல சேலை அப்படின்னா தாயை போல பிள்ளை. அதுபோல் அனிச்சம்பூ அப்படின்னு என்ன சொல்கிறோம், விருந்தினர். அனிச்சம்பூ அப்படின்னா விருந்தினர். சரி, அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஒப்பொழுக்கம் அப்படின்னு என்ன சொல்கிறோம், உடன்படிக்கை. ஓமகுண்டம் அப்படின்னா ஓமகுண்டம் அப்படின்னா வேள்வி குண்டம் அல்லது வேள்வி குழி. ஓமத் அப்படின்னு என்ன சொல்கிறோம், திராவகம் அல்லது ஓமம், ஓம நீர், ஓமச்சாறு. ஓமம் அப்படின்னா என்னது, வேள்வி இடு அல்லது வேள்வி. ஔடதம் அப்படின்னா மருந்து. கங்கணம் அப்படின்னா காப்பு நான். கடம் அப்படின்னா குடம். கடாச்சம் அப்படின்னா கடைக்கன். கடுதாசி அப்படின்னா தாள் அல்லது மடல் அல்லது கடிதம். கண் திருஷ்டி அப்படின்னா கண்ணூறு. ஸோ இன்னொரு முறை படிச்சிடலாம், கவனிங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், ஒப்பொழுக்கம் அப்படின்னா உடன்படிக்கை. ஓமகுண்டம் அப்படின்னா வேள்வி குண்டம் அல்லது வேள்வி குழி. ஓமத் அப்படின்னா திராவகம். ஓமம் ஓமநீர் அல்லது ஓமச்சாறு. ஓமம் அப்படின்னா வேள்வி ஈடு அல்லது வேள்வி. ஔடதம் அப்படின்னா மருந்து. கங்கணம் அப்படின்னா காப்பு நான். கடம் அப்படின்னா குடம். கடாச்சம் அப்படின்னா கடைக்கன். கடுதாசி அப்படின்னா தாள் மடல் அல்லது கடிதம். கண் திருஷ்டி அப்படின்னா கண்ணூறு. சரி, அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புதல். பாரதிதாசனின் இயற்பெயர். பாரதிதாசனின் இயற்பெயர் எனது சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் வந்து பிசிராந்தையர். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் பேரு குயில். அதுபோல் வாழ்வினிர் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு வந்து புதுவை அரசு. புதுவை அரசு. வடமொழியில் பாரதம் பாடியவர் வந்து வான்மீகி. வடமொழியில் பாரதம் பாடியவர் வான்மீகி. பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 5. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார். அதுபோல் 20ஆம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் பாரதியார். செந்தமிழ் அதாவது செந்தமிழுக்காக காண விரும்பியவர். செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர் வந்து பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர். கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய பட்டங்களை பெற்றவர் வந்து வாணிதாசன். பாரதிதாசன் பற்றியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கனால டக்குன்னு பாரதிதாசன் அடிச்சிடக்கூடாது. கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய பட்டங்களை பெற்றவர் வாணிதாசன். இன்னொரு முறை பார்த்துடலாம். ஸோ அப்போ பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். பாரதிதாசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது வந்து பிசிராந்தையர். பாரதிதாசன் வெளியிட்ட நூல் குயிலி. வாழ்வினிர் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. வடமொழியில் பாரதம் பாடியவர் வான்மீகி. பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 5. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார். அதுபோல் 20ஆம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் பாரதியார். செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர் பாரதிதாசன். கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய பட்டங்களை பெற்றவர் வாணிதாசன் அவர்கள். சரி, ஓகே டன். இன்றைக்கான 70 கேள்விகள் வந்து பார்த்துட்டோம். நம்ம தொடர்ந்து 100 நாள் 70 கேள்விகள் அந்த டார்கெட்டில் தான் போயிட்டுருக்கோம். டோட்டலாக 7000 கேள்விகள் பார்க்க போகிறோம். அந்த 7000 கேள்விகளை நீங்கள் முன்கூட்டியே புத்தகமாக வாங்கிக்கலாம். ரூபாய் 799. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 7358910548 இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு வந்து இந்த அதாவது இந்த புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க. அதே போல் யூனிட் 5ல் யூனிட் 6ல் 3635 கேள்விகள் கொஸ்டின் பேங்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுவுமே நீங்கள் சேம் நம்பர் இதே நம்பருக்கு வந்து ₹599 599 பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தையும் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து படிங்க. குட் மார்னிங், ஹேவ் அ கிரேட் டே. இனிய காலை வணக்கம். இந்த நாளில் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உழைத்து இந்த நாளை வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக ரொம்ப ஒரு நல்ல நாளாக, உழைப்பு அதிகமாக கொடுத்த ஒரு நாளாக மாற்றுங்க. மேக் இட் கவுண்ட். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டாடா. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய்.